ஆமா, இப்ப எதுக்கு ஆண்டி ஜோசியர் வந்திருக்காரு? வேற எதுக்கு, நம்ம சுபா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றதுக்கு தான் அவர் வர சொல்லியிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் கல்யாணமா? ஆமா அனன்யா, எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சு போச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சுபாவை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்குமா நாளெல்லாம் தள்ளி போடணும்? அதான் உடனே கல்யாணத்தை பேசி நாள் குறிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஜோசியர், சுபாவோட ஜாதகத்துக்கும் மனோஜோட ஜாதகத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. கௌசல்யா, அத்தை ஜாதகம் எடுத்துட்டு வந்து. இது எடுத்துட்டு வரேன் அத்தை. ஐயா, ஐயா இந்தாங்க ஐயா. இது இப்ப பார்த்து சொல்லிடுறேம்மா. அம்மா, அடுத்த மாசம் 27ஆம் தேதி ஒரு சுபமுகூர்த்த நாள் வருது. 2 ஜாதகப்படியும் அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எதுக்கு அடுத்த மாசம்? சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிச்சிடலாமே. இந்த மாசமே ஏதாவது நல்ல நாள் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஜோசியரே. என்ன அன்பரசி, விட்டா இன்னைக்கே சுபா கல்யாணத்தை முடிச்சு அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலான்னு சொல்லுவ போல இருக்கு. ஆமா, எதுக்கு நீ இவ்ளோ அவசரப்படுறேன்னு எனக்கு தெரியலையே. இதுதான் நம்ம வீட்ல கடைசி மேரேஜ். அப்படி இருக்கிறப்போ சுபாவோட கல்யாணத்தை ஆண்டி ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு பிளான் பண்ணிருப்பாங்கல்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. மேரேஜ் எல்லாம் நீ நினைச்ச மாதிரி எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ண முடியாது. அது இல்ல அனன்யா, நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அப்புறம் எப்போ கல்யாணம் வச்ச என்ன? அப்புறம் நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க? இன்னைக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சா கூட நம்ம நினைக்கிறத விட கிராண்டா பண்ண முடியும். எங்களுக்கும் அன்பரசி சொல்றதுதான் சரின்னு தோணுது. நானும் பிசினஸ்னு அடிக்கடி ஃபாரின் கிளம்பி போயிடுவேன். அடுத்த மாசம் சில கிளைண்ட் மீட்டிங்ஸ் எல்லாம் இன்னும் டேட் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கு. நான் இந்த மாசம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அதனால இந்த மாசமே கல்யாணம் வைக்கிறது எங்களுக்கும் நல்லதுதான் படுது. நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தி? அடுத்த மாசம் உங்களுக்கு மீட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு வேற சொல்றீங்க. எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இந்த மாசமே கல்யாணத்தை வச்சிருவோம். பத்மா, நீ என்னமா சொல்ற? எல்லாருக்கும் அது வசதியா இருக்கிற பட்சத்துல நாமளும் அப்படியே பண்ணிக்கலாமே. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அப்போ இந்த மாசமே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்களேன். பாத்துறமா, பார்த்து சொல்றேன். சரி. அப்போ இந்த மாசமே வளர்பிறையில வர 15ஆம் தேதி நல்ல சுபமுகூர்த்த நாளா இருக்கு. அப்பவே கல்யாணம் வச்சுருங்க. சரிங்க, அவர் சொல்ற மாதிரி சூப்பருங்க. ஓகேவா? அப்ப அன்னைக்கே வச்சிரலாமா? விஸ்வா, அந்த டைம்ல நம்ம கம்பெனில ஏதாவது ப்ரோகிராம் இருக்காப்பா? இருக்குப்பா, ஆனா அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஒரு சின்ன கிளைண்ட் மீட்டிங் தான், அதை ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜோசியர் சொல்ற மாதிரியே அன்னைக்கு நல்ல நாளா இருந்தா நம்ம அன்னைக்கே பண்ணி வச்சிடலாம்.
சந்தோஷம்ப்பா. அப்போ எல்லாருக்குமே இந்த டேட் ஓகேனா அன்னைக்கு நாம இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். ம். மாமா வா வா, வேகமா வாங்க. வாங்க. அட வாமா, டைம் ஆகுது. வர அக்கா 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 எப்படிக்கா இருக்க? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா. அக்கா உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சுக்கா. என்னக்கா யாரையோ பாக்குற மாதிரி பாக்குற? அக்கா நான் தாக்கா உன் தம்பி ஆறுமுகம். இது பாருக்கா, இவதான் என் பொண்டாட்டி ஈஸ்வரி, இது என் பொண்ணு. அக்கா நான் இவ்வளவு தூரம் பேசியும் நீ ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கும் போதே உன் மனநிலை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுக்கா. அக்கா உன் கூட பிறந்த தம்பியா இத்தனை வருஷம் உன்னை பார்க்க வராம திடீர்னு வந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மலைச்சு போய் நிக்கிற, அப்படித்தானக்கா? அக்கா புரியுதுக்கா, நான் இதை எதிர்பார்த்தாக்கா வந்தேன். நீ ரோசக்காரி, பேச மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் அக்கா இல்ல, என் அக்காவை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப நீ என் மேல கோபமா இருக்கன்னு கூட எனக்கு நல்லா தெரியுதுக்கா. இத பாருக்கா, நீ என்ன அடிச்சாலும் சரி திட்டுனாலும் சரி நான் உன்னை பார்க்கணும்னு முடிவு பண்ணித்தாக்கா வந்திருக்கேன். இவ்வளவு நாள் காணாம போயிட்டு இப்ப என்னடா திடீர்னு பாசம்னு தானே நினைக்கிறேன். உன்னோட கோபம் நியாயமானதாக்கா. ஆனா உன் வீடு தேடி வந்த தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தா எப்படிக்கா? சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு நீ கிளம்பு. நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேக்கா. என் கஷ்டமெல்லாம் சொல்லி தீராதுக்கா. சரி, நான் அனுபவிக்கிறதெல்லாம் நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனைன்னு என் மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டாலும் இதோ நிக்கிறாளே என் பொண்ணு, இவ எந்த பாவம் பண்ணாதவக்கா. நான் செஞ்ச பாவமெல்லாம் என்னோடவே போகட்டும்க்கா. அது எக்காரணத்தை கொண்டு என் மகளை பாதிச்சிடக்கூடாதுக்கா. அதனாலதான் என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஊரெல்லாம் வரன் தேடிட்டு இருந்தக்கா. அந்த மாதிரி நேரத்துலதான் மாமா என் கடவுளை வந்தாருக்கா. ஆறுமுகம், ஏண்டா எனக்கு ஒரு மகன் இருக்கும் போது நீ எப்ப உன் பொண்ணுக்கு ஊரெல்லாம் மாப்பிள்ளை தரலான்னு என்ன அடிக்காத முறைய கேட்டாருக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, உண்மையை தாக்கா சொல்ற. இந்த பாரு, நம்ம உறவு விட்டு போக கூடாதுன்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறதான்னு மாமா என்ன நெத்தியில அடிக்காத குறைய கேட்டாருக்கா. அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தாக்கா. அக்கா மாமா பேச்ச உயிரோடு இருக்கும் போது தான் கேட்கல, இப்ப வாச்சு கேட்கணும்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்குதுக்கா. ஈஸ்வரி அந்த தட்டை கொடு கொடு. அக்கா இந்தாக்கா, நீயே முதல்ல இதை வாங்கிக்க. வாங்கிட்டு இதுல இருக்கிற பூவை எடுத்து மாமாவை கும்பிட்டு இதை என் பொண்ணு தலையில வச்சு அவளை வீட்டு மருமகளா ஏத்துக்கக்கா. அக்கா என்னக்கா யோசிக்கிற? அக்கா மாமா வார்த்தையை சந்தேகப்படுறியாக்கா?
அக்கா மாமா இப்ப சாமிக்கா. நீ சரின்னு சொல்லுக்கா, சொல்லுக்கா. அக்கா இத பாருக்கா, நீ மட்டும் இப்ப என்ன கைவிட்டேன்னு வச்சுக்க, எனக்கு சாகறத தவிர வேற வழி தெரியலக்கா. ஐயோ, எப்பவோ சாக போற, இப்பவே உன் கண்ணு முன்னாடியே செத்துறக்கா. மாமா சொல்ல காப்பாத்த முடியாம நான் உசுரோட இருந்து என்னக்கா பிரயோஜனம்? நானு நேரா மாமா கிட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா சொல்லுக்கா, உன் தம்பி சாகட்டுமா? டேய், அக்கான்னு ஒருத்தி நான் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? வாமா, போமா போமா போ. இங்க வா. திரும்புமா திரும்ப. இவ தாண்டா என் வீட்டு மருமக. சரிக்கா சரி. தகோ அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைக்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா. அக்கா இது போதும்க்கா எனக்கு. அக்கா இன்னைக்கு பூ வச்சது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நான் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு தாக்கா வந்திருக்கேன். இந்த பாருக்கா, வர்ற 15ஆம் தேதி நாள் பிரமாதமா இருக்குதுக்கா. அன்னைக்கே இவங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம்க்கா. நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்றேன். இதப்பா, நீ எதை பத்தி கவலைப்படாத, எல்லா ஏற்பாடையும் உன் தம்பி நான் பாத்துக்கிறேன். நீ என் மருமகனை கூட்டிட்டு வர்ற, தாலி கட்டுறது மட்டும்தாமா மருமகன் வேலை. வேற எந்த சிரமமும் உனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேக்கா. கல்யாணத்தை தடப்படலாம் பண்றேனா? இத புடிக்கா, புடி. இந்தாக்கா புடிக்கா, வாங்கிக்க. அக்கா நான் வர்றேக்கா. மாமா வர மாமா, வாங்க போலாம், வாங்க. வாங்க. அட மாமா. போங்க, ஏறுங்க ஏறுங்க, வண்டியில இருங்க, போங்க. ஏறுமா, சீக்கிரம் ஏறு. உள்ள இருங்க, வந்துடுறேன். வந்துடுறேன். மேடம் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டோம் மேடம். என் அக்கா அவங்க பையனை என் பொண்ணுக்கே கட்டித்தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாங்க. வர 15ஆம் தேதியே கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துட்டாங்க மேடம். சரி, ஓகே, இந்தாங்க. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு போன்ல சொல்றேன். ஓகேவா? சரிங்க மேடம். இங்க யாராவது பாக்குறதுக்குள்ள முதல்ல நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. போங்க. வசந்த், இந்த ஏரியா தானே? ஆமா ஆமா, இந்த ஏரியா தான். ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வசந்த், நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த டிராமா குரூப்போட சேர்ந்துக்கிட்டு அந்த அன்பரசி சுபாவோட கல்யாணத்தை இந்த மாசமே நடத்துற மாதிரி பிளான் பண்ணிட்டா. அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான். இந்த டைம் அந்த அன்பரசியை நம்ம ஜெயிக்க விடவே கூடாது. கரெக்ட். என்னங்க காஃபி? வை வை. என்னாச்சு? அப்புறம் இந்த போட்டோல இருக்கிற பையனை பாருங்களேன். நம்ம கல்யாண தரகரு நம்ம மதுமிதாக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. நல்ல குடும்பமா, அவங்க பொண்ணுக்கும் இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. கையோட பையனுக்கும் பண்ணிடலான்னு கேக்குறாங்க. போட்டோ பாக்குறதெல்லாம் இருக்கட்டும்,
இப்பதான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ற. அப்புறம் நம்ம பொண்ணுக்கு நகை நட்டு சீர்சனத்தை பணம் காசெல்லாம் கொடுக்கறதுக்கு எதுவும் இருக்காது. என்னங்க இப்படி பேசுறீங்க? பொண்ணை பெத்தவங்களா நாம தானே நம்ம பொண்ணுக்கு இதெல்லாம் செஞ்சு அனுப்பி வைக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படிங்க செய்வாங்க? அடி போடி பைத்தியக்காரி. என் பொண்ணு இருக்கிற அழகுக்கும் அவ படிப்புக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தாண்டி என் பொண்ணுக்கு சீர் செஞ்சு கூட்டு போகணும். ஆமா ஆமா, இப்படியே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான். பொண்ணுக்கு வயசாயிட்டே இருக்குங்க. சீக்கிரம் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க. ஏய், இப்ப என்னடி அவசரம்? என் பொண்ண தங்க மாதிரி பெத்து வச்சிருக்கட்டி. அது மட்டும் இல்ல, பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சிருக்கேன். அடுத்த மாசம் படிச்ச படிப்புக்காக ஒரு நல்ல வேலைக்கு போவால, கை நிறைய 50,000 லட்சம் அவ சம்பாதிப்பா. இவ்வளவு தகுதி இருக்கிற என் தங்கத்தை பொண்ணு கேட்டு கோடீஸ்வரர் வீட்டு மாப்பிள்ளை வருவாண்டி. அவளை கட்டிட்டு போகணும்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தாட்டி எனக்கு வரதட்சணை கொடுத்து என் பொண்ணை கட்டிட்டு போகணும். ஏன்னு சொல்ல, ஏன்னா என் பொண்ணு தங்கம். அவ்வளவு சீக்கிரம் எவனுக்காவது அப்படியே தூக்கி கொடுத்துட முடியுமா? இல்ல நான் தான் கொடுக்க விட்டுருவேனா? வசந்த், எந்த வீடு? இந்த வீடு தான். சரி போலாம். யார் வேணும்? ஆறுமுகம் வீடு தானே இது? ஆமாங்க. அவர் தான் பார்க்க வந்திருக்கோம். ஓ சரி, உள்ள வாங்க வாங்க. ஏங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வாங்க உட்காருங்க. யாரு நீங்க? நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமா இல்ல நாங்க சொல்ல போற விஷயம் முக்கியமா? நான் எல்லாத்தையுமே தெளிவா சொல்றேன். ஆனா கொஞ்சம் தனியா பேசலாமா? சீக்கிரம் என்ன விஷயம்னு சொல்லுங்க. எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு. உங்க அக்கா பையன் மனோஜ் இருக்கார்ல? ஆமா இருக்கான். அவனுக்கு என்ன இப்போ? அவருக்கு நீங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்னது? அவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கணுமா? ஆமா, நீங்க யார் அதெல்லாம் சொல்றதுக்கு? இத பாருங்க, நான் டைம் வேஸ்ட் பண்ற நிலைமையில இல்ல. கிளம்புங்க. நாங்க சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்க பொண்ணை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. நான் இதுக்கே என் தங்கத்தை ஒண்ணு இல்லாத வெறும்பயிலுக்கு கட்டி கொடுக்கணும்? ஏதோ 4 பூவை கட்டி என் கூட பிறந்தது அவனுக்கு சேர்த்து கஞ்சி ஊத்திட்டு இருக்கு. குடி இருக்கவும் புழங்கவும் ஒரு நல்ல வீடு கூட இல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எப்படி என் பொண்ணை கொடுக்க முடியும்? உனக்கெல்லாம் தெரியுது. ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என் பொண்ணை ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். அப்பதான் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்ற முடியும். நீங்க சொல்ற மாதிரி கண்ட பயலுக்களை கட்டி கொடுக்க முடியாது. அந்த வெறும் பயலுக்கு கட்டி கொடுக்கறதால எனக்கு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. உங்க பொண்ணை கோடீஸ்வர மாப்பிளைக்கு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கோடீஸ்வரனா ஆகிறத விட நீங்களே ஒரு கோடீஸ்வரனா ஆயிட்டா? இல்ல, புரியல. இங்க பாருங்க, நான் சொல்றபடி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க லைஃப்லயே நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அப்படியா? அப்படின்னா ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுங்களேன். அப்ப வேணா யோசிப்போம். இல்லன்னா கிளம்புங்க 2 பேரும். எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். யாருமா நீ? காலங்காத்தால வந்து இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க?
நீங்க விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? 1 கோடி தர்றாங்களாம்ல, 1 கோடி. இங்க பாருங்க, நான் விளையாட்டா சொல்ல, சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற மாதிரி உங்க பொண்ண மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாவை நான் தரேன். அதுவும் சிங்கிள் பேமெண்டா இன்னிக்கே தரேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எப்படியாவது உங்க அக்காவை சம்மதிக்க வச்சு அவங்க தலைமையில மனோஜுக்கு உங்க பொண்ணை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஏன் மேடம், என் பொண்ணு அவனுக்கு கட்டி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த 1 கோடி ரூபாய் மட்டும் இல்ல, அதுக்கு மேலயும் நீங்க நினைச்சு பார்க்காத செட்டில்மெண்ட் நான் உங்களுக்கு பண்றேன். என்ன சொல்றீங்க? மேடம், உங்களை நம்பலாம்ல? தாராளமா நம்பலாம். சரிங்க, நான் பாத்துக்கிறேன்.